ஜெப நேரம். நமக்கு ஒரு சீஷர், நமக்கு இப்படியான ஒரு நிலை வந்துச்சுன்னா நம்ம இன்னொரு சீஷரை உருவாக்க மாட்டோம். ஆனால் இயேசு கடந்த கால தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிறார். 12 சீஷர்கள் ஓடலாம், நான் 120 சீஷர்கள் உருவாக்குவேன். 120 சீஷர்கள் உலகம் முழுவதும் உருவாவார்கள். அவர் மட்டும் ஐயோ வேண்டாம், இவங்களை காட்டி கொடுப்பாங்க, இவங்களை மறுதளிப்பாங்க, இனிமேல் ஒரு தோல்வி வந்தோடனே நம்ம என்ன செய்வோம்னா, இனிமேல் இதை செய்ய வேண்டாம், இது நமக்கு தோல்வி தான், இந்த செல் குரூப் நமக்கு வேண்டாம், தோத்துட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்னா, எந்த தோல்வியோ அந்த தோல்வியை கையில் எடுக்கிறாரு. சீஷர்கள் தான் எனக்கு தோல்வியை கொடுத்தாங்க, இப்ப சொல்றாரு உங்க வேலை என்ன தெரியுமா, சீஷராக்குங்க. நான் சொல்கிறேன், கடந்த கால தோல்விகளை நீங்கள் தடை கற்களை படிக்கற்களாய் மாற்றி வெற்றி பெற வேண்டும். ஒருத்தர் உங்களை காயப்படுத்திட்டாங்க சொல்லி நீங்க வளராம இருக்க கூடாது. தோல்விகள், அவரால் நான் வளரல பாஸ்டர், இவரால் வளரல, கடந்த கால தோல்விகள், கடந்த கால வேதனைகள் உங்கள் வளர்ச்சியை தடுக்கும். நான் பேசுவது யாருக்காவது புரிகிறதா? உண்மைத்தானே? ஆமாவா இல்ல? உண்மைத்தானே? ஒரு தோல்வி வந்தோடனே பேசாம விட்டுருவோம். ஏதாவது பிரச்சனை வந்தா வேண்டாம், இனி ஒண்ணுமே வேண்டாம், நம்ம சும்மா போயிட்டு வரலாம். என் வளர்ச்சிக்கு தடை மூன்றாவது என்ன? கடந்த கால தோல்விகள். நான்காவது, என் வளர்ச்சி ஏன் நான் வளர முடியவில்லை என்றால் அறியாமை. என்னது? வளர்ச்சியை குறித்து அறியாமை. வளர்வதில் இருக்கிற அந்த மகிமை, வளர்வதில் இருக்கிற அந்த வல்லமையை குறித்து நான் அறியவில்லை. பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளருங்கள். அப்ப நான் ஏன் வளரலன்னா, வளர்ந்தால் என்னென்ன நடக்கும், வளராவிட்டால் என் நிலை என்ன என்பதை நான் அறியவில்லை. அறியாமை, வளர்ச்சியை குறித்ததான அறியாமை. நான் சபை மாத்திரம் சொல்லவில்லை, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வியாபாரங்கள் எல்லாம் வளர வேண்டும். அது வளர வேண்டும், அது வளர வேண்டும். ஏன் வளர இல்லை? எனக்கு அறியாமை. வளர வேண்டும் என்கிற அறிவு இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, வளர்ச்சியை குறித்ததான அறிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்க கம்பெனி வளரணும்னா நீங்க போகணும், அதை குறித்த அறிவு எங்க கிடைக்கும் பார்க்கணும், அதை குறித்ததான அறிவு வேண்டும். அப்ப நான் வளர வேண்டும், இந்த திருச்சபை வளர வேண்டும் என்றால் எனக்கு என்ன தேவை? அடுத்தது, எனக்கு அறியாமை. எப்படி வளர்க்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை. உங்க வியாபாரம் வளரணும், உங்கள் குடும்பம் வளரணும், வேதத்தில் நீங்கள் இன்னும் வளர்ந்து வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். வளரணும். உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்கணும். ஆவியில உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்கணும். உங்க ஜெபங்கள் வளர வேண்டும். சாமுவேல் எங்கே வளர்ந்தான்? கர்த்தருடைய சந்நிதியில். ஆலயத்தில் சொல்றதை விட அவருடைய சந்நிதியில் வளர்ந்தான். 1 சாமுவேல் 2:21. அவருடைய சந்நிதியில் வளர்க்கணும். நான் இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நல்ல கவனிங்க. யாத்திராமம் 2ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதை மட்டும் கவனிக்கணும். இது ரொம்ப வளர்ச்சி இருக்கு, நீங்க வளரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. நீங்கள் வளரும்படி என்ன செய்யணுமா? இதை வாசிக்கும் முன்ன சொல்ல 1 பேதுரு 2:3 நீங்க வளரும்படி என்ன செய்யணும்? புதிதாய் சொல்லுங்க, வளரும்படி வேகமாய். மைக் எதுக்கு வச்சிருக்கு?
நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எப்படி வளர? இந்த வசனம் இல்லைன்னா வளர முடியாது. பைபிள் வாசிக்காவிட்டா வளர முடியாது. இந்த வருஷம் திரும்ப ஒரு முறை பைபிள் வாசிச்சு முடிங்க. எனக்காக இல்ல, நீங்க வளருங்க. வளரணும்னா எல்லா பிள்ளைகள் என்ன செய்யணும்? பெற்றோர்கள் கவனிங்க, உங்க பிள்ளைகள் பைபிள் வாசிக்கிறாங்களா? நான் பெற்றோருக்காக ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன்னா, அதுதான் கடைசி பாயிண்ட். 5 பாயிண்ட்ல கடைசி மட்டும் பேசி முடிக்கிறேன். உங்க பிள்ளைகள் நீங்க எப்படி வளர்க்குறீங்க? நீங்க சர்ச்சுக்கு வரல செவ்வாய்க்கிழமை, உங்க பிள்ளைக்கு சொல்லிட்டு போலாம், நான் இன்னைக்கு வரமாட்டேன், நீ போ. அப்படி வளர்க்குறீங்களா? இன்னைக்கு புதன்கிழமை வீட்டில் இருக்கிறியே, இன்னைக்கு சர்ச்சுக்கு போ. பெற்றோர்கள் கவனிங்க, வளர்க்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, நீ போகிறியா? நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க? அதுக்கு தான் ஒரே ஒரு வசனம், யாத்ராமம் 2:7 வாசிங்க. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அப்படின்னு இல்லைங்க, சம்பவம் தெரியும், தொடர்ந்து வாசிக்க போறோம். பார்வோன் வந்து எல்லா ஆண்களையும் பிள்ளைகளையும் வெட்டுறாப்ல. கவனிங்க, இதை மட்டும் கவனிங்க. வெட்டும் போது எல்லா பிள்ளைகளும் மரிக்கும் போது மோசையுடைய தாய் என்ன செய்றார்? பிள்ளையை ஒளித்து வைக்கிறாங்க. இனி ஒளிக்க முடியாது. நதியிலே போடுகிறார்கள். அதை யார் எடுக்கிறார்? பார்வோனின் குமாரத்தி எடுக்கிறார். கவனிங்க. அவக்கு ஒரு புள்ளைய பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம். இதுல ஒண்ணு வச்சு சொல்றேன், தேவன் உங்க மேல என் மேல ஒரு திட்டம் வைத்தால் அதை செய்து முடிக்க அவர் என்ன செய்வார் என்றால், செய்து முடிப்பதற்காக உங்களை காக்க வல்லவர். நீங்க எல்லாரும் ஒரு மாஸ்டர் பிளான்ல தான் பிறந்திருக்கீங்க. பாஸ்டர், உங்க எல்லாருக்கும் ஒரு திட்டம் இருக்கு. நான் யூத் மீட்டிங்ல அடிக்கடி பேசுவேன் தான். நீங்க சாதாரண மனிதன் இல்ல. நல்ல கவனிங்க, நீங்க ஒரு சின்ன கடை வச்சிருந்தாலும் உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அதை செய்து முடிக்கும் வரைக்கும் ஒருத்தர் உங்க மேல கை போட முடியாது. இப்ப அந்த பிள்ளை பாதுகாக்கப்படுது. வாசிங்க. அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள். இப்ப இந்த பிள்ளைய பார்த்தோன்னு வளர்க்கணுமே, அழைத்து பிள்ளைய வளர்ப்பதுக்கு ஒரு தாயை அழைத்து வரட்டுமா? தொடர்ந்து இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பிள்ளைய வளர்க்க வீட்டில முடியாது. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்லவர் பாருங்க. இந்த ஒரு சம்பவமே என்ன வந்து யோசிக்க வைக்குது. பிள்ளைய வளர்க்க முடியாது, பிள்ளை சாக போகுதே, எல்லா பிள்ளையும் வெட்டி செத்து போகுதே, சாகடிக்கிறாங்களே சொல்லும் போது, நம்ம ஆண்டவர் உங்களை குறித்து திட்டம் வைத்திருந்தார். அந்த பிள்ளைய பார்வோனி குமாரத்தி எடுத்துட்டு இப்ப என்ன செய்யறானா, பார்வோனுடைய குமாரத்தி கிட்ட சொல்றாப்ல, நான் ஒரு எபிரேய பெண்ணை கூட்டி வரட்டுமா சொல்லி மோசையின் அம்மாவையே கொண்டு போய் அங்க வைக்கிறான். இவ்வளவு தானே கை தட்டுது. நம்ம ஆண்டவர் கொஞ்சம் பாருங்கள். எவ்வளவு உங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியல, அவன் நல்லவன். இப்ப என்ன நடக்குதுன்னா, அம்மாவே வர்றா. எதுக்கு நீ ஒளிச்சு வளர்க்கிறா? இப்ப தைரியமா வளர்க்க முடியும். ஒளிச்சு வளர்த்தவ, ஏய் நம்ம ஆண்டவர் அவர் ஒண்ணு நினைச்ச, நீங்க அவரை புரியல. ஒளிச்சு வலித்தையும் அழுத வெளியே கேட்டுரும்ல சொல்லுவாங்க. இங்க அதனால தான் வெளியே அனுப்பல. அழுத சத்தம் கேட்டு சொல்லிடுவாங்களே, எப்படியாவது அந்த புள்ள பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவர் என்ன தெரியுமா, எந்த சத்துரு உன்னை வெட்ட நினைக்கிறானோ அதே சத்துரு மூலமா, அதனாலதான் சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆமே. நான் பலமுறை இந்த சம்பவத்தை சொல்லிக்கிறேன். அந்த வசனம் என்ன தெரியுமா? சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தின்னு என்ன தெரியுமா? இந்த ஆடு மேய்க்கிறவர்கள் மேய்க்க போகும் பொழுது கிரீன், அதாவது பச்சை பச்சையான இடத்துக்கு தான் என்ன சொல்லுவாங்க? ஒரு பந்தின்னு சொல்லுவாங்க. அப்படி காப்பட், கிரீன் காப்பட் மாதிரி இருக்குமா சில இடம். அங்க வந்து ஆடுகள் நன்றாய் சாப்பிடும், நன்றாய் போகும். ஆனா மேய்ப்பன் அங்க பார்த்துட்டு இருப்ப, கையில என்ன இருக்கும்? ஒரு தடியும் ஒரு கோலும். அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு ஓனாய் பார்த்துட்டு இருக்கும். ஓனாய் பார்க்கும், எப்ப இந்த மேய்ப்பன் கொஞ்சம் விலகுறானோ அந்த ஆடை பிடிக்கலான்னு. ஒரு புலி பார்க்கும், எல்லா சத்துக்களும் பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன தெரியுமா? இந்த மேய்ப்பன் கொஞ்சம் விலகுனோடனே நம்ம அந்த ஆடை பிடிக்கலான்னு. ஆனா மேய்ப்பன் கூட தான் இருப்பாரு, கூட இருப்பாரு. அது பார்த்துட்டு இருக்கும். எப்ப இந்த மேய்ப்பன் விலகி போவாங்க, இது என்ன செய்யும்? ஆடு சாப்பிடும், தலையை தூக்கும், சாப்பிடும், தலையை தூக்கும். சத்துரு பார்த்துட்டே இருப்பாங்க இறைக்கவி போகலான்னு. ஆனா சத்துரு பார்க்க பார்க்க, சத்துரு பார்க்க பார்க்க, சத்துரு பார்க்க பார்க்க, ஓ இந்த சத்துருவனை அழிக்க பார்ப்பான். ஆனா அந்த சத்துரு பார்க்க பார்க்க என் ஆண்டவர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அதான் சங்கீதக்காரன் சொல்ற, அவர் என் தலையை எண்ணெயால் சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தியை அப்ப ஆயத்தப்படு. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறாரு. அவன் பாப்பா எப்ப மேய்ப்பன் போவார்? அவர் தானே சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி மறப்பேன்? ஆமென். சத்துரு பார்த்துட்டே இருப்பான். அவன் கண் முன்னாடி வீடை வாங்குவீங்க, வீடை கட்டுவீங்க. அவன் கண் முன்னாடி நல்ல வேலைக்கு போவீங்க. அவன் ஏறி இறங்கி சூனியம் பண்ணுவான். இப்ப செத்து போவான். ஆமென். உங்க மேல புல்டோசர் விழுந்தால் நீங்க சாக மாட்டீங்க. புல்டோசர் சாகுமே தவிர நீங்க சாக மாட்டீங்க. காபா சாந்தனமா. நீங்க ரோட்ல விழுந்து அவங்க தலை பேந்து போவாது, ரோடு பேந்து போகுமே தவிர. ஆமே. நான் வர்ற வழியில ரொம்ப ரோடு வெடிச்சிருக்கு. காரணம் நீங்க விழுந்தீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகல. என் ஆண்டவர் சத்துருக்கு முன்னாடி, அவனுக்கு முன்னாடி அவன் நினைக்கிறான் இப்ப அழிஞ்சிருவான், இப்ப இவன் குடும்பம் கெட்டு போகும். அவன் பார்த்துட்டே இருக்கும் பொழுது நீங்க சாப்பிட்டு நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. யாரோ ஒருத்தர் ராமே சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மளை வளர செய்கிறார். நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல வீட்டை கட்டி, நான் சில இப்ப இருக்கிற வீடெல்லாம் சின்னது, அதெல்லாம் மாத்தணும். லட்சங்கள் அவர் தருவார், கோடி அவர் தருவார். ஆமென். இதிலே இருந்துட்டு அதிலே உட்கார்ந்து அதிலே பாத்திரத்தை கழுவிட்டு அதிலே இருக்கக்கூடாது. எல்லாம் மாறணும், எல்லாம் புதுப்பிக்கப்படணும். இந்த வருஷம் ரொம்ப வீடுகள் பிரதிஷ்டை பண்ணணும். நீங்க தைரியமா போகணும். கேளுங்க. நேற்று பேசின நீங்க கேட்டீங்களோ இல்லையோ தெரியாது. தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? திருமணங்கள் ராஜரீகமா நடக்கணும். அவன் பார்க்க ஐயோ அவங்க பார்க்கறாங்க, அவன் பார்க்க நீங்க வளரணும். அவன் பார்க்க நீங்க உயர்த்தணும். அவன் ஆணு பாப்பான். அதனால கோட்டார் அவர்களே, தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் யாரும் எனக்கு சத்துருவாய் மாறிவிடாதீர்கள். ஏன்னா உங்க கண் முன்னாடி நான் வளருவேன். உங்க சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தி பார்க்க சாப்பிடுவீங்க. எந்த வேலை கிடைக்காது சொன்னீங்களோ அந்த வேலையில உட்காருவீங்க. ஆமென். சரி, முடிப்போம். என்ன சொன்னாங்க? கொண்டு விட்டாங்க பாருங்களேன். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய், கவனிங்க, எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. யாருக்கு வளர்க்கு? எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால். சில பிரச்சனைகள்
நமக்கு மகுடமா மாறுது. இந்த பிரச்சனையே வரலன்னா மோசே அம்மா யோசிச்சுப்பாங்க, எப்படி பால் வாங்குறது, எப்படி இந்த பிள்ளைய வளர்க்கறது. ஆனா இந்த பிரச்சனை வந்தோடனே எங்கே இருந்த மோசைக்கு ராஜ வாழ்க்கை. அம்மாவை கூப்பிட்டு தான் பிள்ளையே வளர்க்க சம்பளம். இதுல ஒரு கருத்து நான் சொல்லணும்னு சொல்லிதான் இப்ப பேசுறேன். சம்பளம் கொடுக்கிறேன். யாருக்காக வளர்த்திடு? எனக்காக வளர்த்திடு. 10ஆம் வசனம் என்னது? பிள்ளை பெரிதான போது இப்ப பிள்ளைய வளர்த்துட்டு அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். இப்ப ராஜ வாழ்க்கை, மகத்துவமான வாழ்க்கை. வளர்க்க நான் சம்பளம் தரேன். முடிவை ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 71ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நான் பிறந்தேன். எங்கிருந்து நான் வந்தேன்? எங்கிருந்து வந்தேன்? மண்ணுல இருந்தா மக்கு. நீ ஒரு மண்ணு. எங்கிருந்து நீ சில நேரம் உங்க பதில் சில நேரம் நல்லா இருக்கு, சில நேரம் உங்க பதில் ஒரு மாதிரி இருக்கு. சில நேரம் நல்லவங்களா இருக்கிறீங்க, பல நேரம் நல்லவங்களா இருக்கிறீங்க. சரி கவனிங்க, எங்க இருந்து வந்தேன்? நான் யாரா இருந்தேன்? நான் பூமிக்கு வர முன்னே யாரா இருந்தேன்? அவருக்கு முன்பாக ஒரு தீபமா இருந்தேன். என்ன கவனிங்க, பெற்றோர் கவனிங்க. அவருக்கு முன்னாடி தீபம். என் ஆவிய அப்படியே எங்க அம்மாவுடைய வயிற்றுல வைக்கிற கருப்பத்துல வளர்ந்து பிள்ளை பிறந்தோன்ன இப்ப அப்பா சொல்றாரு, இந்த விக்டரை எங்க டேடியை பார்த்து எங்க அம்மா பார்த்து, இந்த விக்டரை நான் உனக்கு தர்றேன், நீ வளர்த்து எனக்கு கொடு. நான் வளர்க்கறதுக்கு நான் சம்பளம் பணம் தர்றேன். எங்க அம்மா என்னைய படிக்க வைக்கல, படிக்க வைக்க அவர் எங்க அம்மாக்கு பணத்தை கொடுத்து, நீ வளர்த்த பிறகு பெரியவன் ஆன பிறகு எனக்கிட்ட கொடு. நான் பெற்றோர்களே உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் அல்ல, நான் வளர்க்க நான் உங்களுக்கு கொடுத்தேன். அந்த பிள்ளைகளை ஒழுங்காய் வளர்த்து எனக்கு தரணும். நீங்க வளர்க்கிறதுக்கு கல்லூரி ஃபீஸும் திருமண ஃபீஸும் திருமண பணமும் எல்லாம் எல்லாம் நான் பார்த்துக்கொள்றேன். ஆனா பிள்ளையை ஒழுங்கா வளர்த்து கொடு. இப்ப நம்ம எல்லாம் யாரு? ஆயா மாறுங்க. சொல்லுங்க ஆயா. இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நம்மளெல்லாம் சொல்லுங்கல்ல, சத்தமா சொல்லுங்க. அம்மாமார்கள் அப்பாமார்கள் சொல்ல, நம்மள யாரு? ஆயாமார்கள். எதுக்கு? பிள்ளைய வளர்க்க. அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு தேவை இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, அதை யாரு தருவாரா? நான் பார்த்துக்கொள்றேன். இப்ப நீங்க உங்க பிள்ளைகளை வளர்க்கணும் ஒழுங்கா. அப்பா கிட்ட கொடுக்க முன்னாடி உங்க பிள்ளைக்கு பைபிள் வாசிக்கிறாங்களா? உங்க பிள்ளைகள் பெற்றோர் கவனிங்க. உங்க பிள்ளைகள் நீங்க சர்ச்சுக்கு 7 மணி 7:30 கூட்டி வர்றீங்களே, நீங்க எப்படி வளர்க்குறீங்க? அப்ப எனக்கு ஒரு 3 பிள்ளைகளை கொடுத்துட்டு என்ன சொல்றாரு? இந்த பொடியனை கொடுக்கிறாரு, இவனுக்கு என்ன தேவை நான் பார்த்துக்கொள்றேன். பார்த்து கொண்டாரா இல்லையா? என் பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறாரு இல்லையா? யாரு பணம் தர்றாரு? ஆயாவுக்கு ஆஞா தர்றாரு. ஆயாவுக்கு அப்பமார்களுக்கு என்ன சொல்லுவாங்க? இல்ல இன்னொன்னு சொல்லுங்க, ஆஞாவா சொல்லுங்களப்பா. ஆஞா. ஆயாவுக்கு ஆஞா சம்பளம் தர்றாரு.
இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, என் பிள்ளைகளை நான் கஷ்டப்பட்டு வளர்க்கிறேன். அவர் சொல்றாரு, வளர்த்து ஒரு நல்ல ஆவிக்குரியவனா எனக்கு கொடு. அவனை சண்டே ஸ்கூல் அனுப்பு. ஜெபிக்கலன்னா பாரு, ரோட்ல சுத்துறானா பாரு. எங்கெங்க அவன் பையன், அவன் எங்கேயோ சுத்திட்டு இருப்பாங்க. அது சொல்லக்கூடாது ஒரு தாய், என் பையன் ஜெபிச்சுட்டு இருக்கிறான். உங்க பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு அவர் உங்களுக்கு பணத்தை தருகிறார். உங்க பிள்ளைகளை வளர்த்த பிறகு இதோ இயேசு கேட்பார். அவர் நடுவானில் வரும் பொழுது, நீர் கொடுத்த பிள்ளைகள் இதோ ஆண்டவரே. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாய் வளர்க்கிறீர்கள்? எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் கேட்கிறீர்கள், ஜெபிக்கிறியா? ஏன்னுக்கு சர்ச் வரல? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் போக கூடாது, உன்னை வளர்க்கறதுக்கு தான் எனக்கு பணம் தர்றாரு, உன்னை வளர்க்கறதுக்கு தான் சுகம் தர்றாரு. இன்னும் ஏன் நீங்க சாகலைன்னா உங்க பிள்ளைகளை இன்னும் சரியாய் வளர்க்கவில்லை. வளர்த்த பின்பு, நல்ல பிள்ளைகளாய் வளர்த்த பின்பு அவர் கையில நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஜெபிக்கலாமா? இதுதான் 5வது பாயிண்ட், மற்ற 4 பாயிண்ட் இல்லை. ஆமென். ஏய் ஷாலோ, உன்னை வளர்க்கறதுக்கு உங்க அம்மா ஒரு ஆயா, உன்னை படிக்க வைக்க எல்லாத்துக்கும் அவர் பணம் தருவாரு. உங்க அம்மாவோட வேலை என்ன தெரியுமா? உன்னை வளர்த்து அப்பா கையில கொடுக்கணும். அப்பா கையில கொடுக்கணும். ஆமென். அப்பா கையில கொடுக்கணும். புரியுதா? புரியுதா? இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் உங்க அம்மாக்கு இன்னைக்கு ஃபீஸ் கட்ட வச்சது யாரு? உங்க அப்பா இல்ல. உன்னை வளர்க்கறதுக்கு அவர் கொடுக்கிறாரு, அவர் வேலை தர்றாரு. புரியுதா? உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறாங்களே, அப்பா சொல்லிட்டாரு, நான் பணம் தர்றேன், வளர்த்து கொடுத்துரு. பெற்றோரே, உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்து அப்பா கையில கொடுக்கணும். அப்பா கையில கொடுக்கணும். அப்பா கையில கொடுக்கணும். உங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களா? செவ்வாய்க்கிழமை அனுப்புங்க உங்க பிள்ளைகளை. கவனிங்க, பெற்றோர் கவனிக்க மாட்டீங்க. உங்க பிள்ளைகளை செவ்வாய்க்கிழமை அனுப்புங்க. சும்மா இருந்து அனுப்புங்க, ஜெபிக்க அனுப்புங்க. எனக்கு 5 மணிக்கு ஃப்ரீயா இருந்தா சொல்லி போ. இல்ல போகணும், சும்மா சரி போல போயிட்டு வா. உங்க பிள்ளைகளை வளர்க்க எத்தனை கோடி ஆனாலும் அவர் சொல்லிட்டார், நான் தர்றேன். ஆனா வளர்த்த பிள்ளைகளை பிசாசு கையில இல்ல, என் கையில தரணும். என் கையில தரணும். இப்ப இவன் கொடுக்கிற வைங்கள மோசே கொண்டு போய் கொடுக்கும் போது, ஐயோ என் பிள்ளைய இழக்கிற சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப யாருடைய பிள்ளை? அது அவளுடைய பிள்ளை. நானும் நீங்களும் இந்த உலகத்துக்கு சொந்தம் அல்ல. என் தாய் தகப்பன், நான் என் பிள்ளைகளுக்கு சொந்தம் அல்ல. ஒரு நாள் அவர் சொல்வார், நீ வா சொல்லும் பொழுது நாம் மகிழ்ச்சியோடு போக வேண்டும். அவருடைய நீங்க வளர்த்து ஊழியத்துக்கு கொடுங்க. உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுங்க. உங்க பிள்ளைகளை ஊழியம் செய்ய சொல்லுங்க. எதுக்கு சர்ச் முடிச்சு ஓடி வர? இருந்து சர்ச்சில் இருந்துட்டு வா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே, அன்னைக்கு தான் தூங்கணும். இல்ல தூங்காத, எப்பயும் தூங்கலாம். உங்க பிள்ளைகளை, பெற்றோர்களை தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்காய் வளருங்கள். அதுக்கு தான் அவர் பணத்தை கொடுத்தாரு. அதுக்கு தான் கல்லூரி ஃபீஸ் கட்ட கொடுக்கிறாரு. அதுக்கு தான் எல்லாம் செய்யறாரு. பிள்ளைகளுடைய திருமணம் ராஜரிகமாய் செய்ய உங்கள் பணம் அல்ல, அவர் தான் வேலை தந்தாரு, அவர் தான் அற்புதம் செய்தாரு. எல்லா பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள்? பிள்ளைகள் வளரட்டும். கண்களை மூடி, ஆண்டவரே, நான் நினைக்கிறேன் கர்த்தர் நம்மோடு தெளிவாய் பேசுகிறார். எல்லாம் எழுந்து நிற்போமா? இந்த தெருவுக்கு போக முன்னாடி, ஆண்டவரே, எல்லாரும் எழுதலுங்கள். நேரில் பார்க்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஆசீர்வாதத்தை ஜெபித்து முடிக்கிறேன். நீங்க எல்லாம் எழும்பி நின்று என்னை பார்க்க வேண்டாம், வளர வேண்டும் என்று கைகள் வைத்து ஜெபிங்கள். பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் கைகள் உயர்த்தி, நான் வளர வேண்டும், என் ஜெபம் வளர வேண்டும். கடுகு விதை அது வளரும் போது என்று பைபிள் சொல்லுது. வளரும் போது அநேக பறவைகள் வந்தடையத்தக்க மரமாய் வளர்ந்துச்சாம். இந்த சபை வளர்ந்தால் அநேக பறவைகள் வரும். வந்தடையத்தக்க மரமாய் வளர்வதுக்கு ஒப்பு கொடுங்கள். வளர்வதுக்கு ஒப்பு கொடுங்கள்.
டிவியில பார்த்து கொண்டு நீங்கள் வளர்வதற்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் ஜெபம், உங்கள் வாழ்க்கை வளரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் வளர விரும்புகிறேன் சொல்லுங்கள். நான் வளர விரும்புகிறேன். வளருங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதை விட வளர்ந்திருக்க வேண்டும். உங்கள் ஜெபம், வேத வாசிப்பு. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.